வெல்கம் டு நல்லாசேரிங்கப்பா. இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு செட்டிநாடோட டெலிகசி ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஒரு பால் பணியாரம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு வந்து பச்சரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வந்து சோக் பண்ணி இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து ஊற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை பேட்டர் மாதிரி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ரொம்ப தின்னாக இருந்தால் நம்ம ஆயிலில் போடும்போது வந்து அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி அந்த வந்து ஸ்வீட்டண்ட் மில்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மில்க் வந்து ஒரு கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். திக்கான கோகோனட் மில்க் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வந்து கேஷ்யூ ரைசின்ஸ் என்ன வேணால் எடுத்துக்கலாம். காடமம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக பண்ணால் வந்து பவுடர் ஆகாது. ஸோ சுகர் ஆட் பண்ணி வந்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் வந்து ஜாகரி அப்படி இல்லைனா வந்து நம்ம நார்மல் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டாம்பூச்சி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுருங்க. இதில் தான் நம்ம வந்து பணியாரத்தை வந்து ஊற்றி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து பணியாரத்தை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஹோலை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை வந்து ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் விரலை வச்சு டேப் பண்ணும்போது ஆயிலுக்கு நேராக வந்து விரலை வச்சு டேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து பணியாரம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரு வந்து அரைச்சும் வந்து பண்ணலாம். இல்லை ஒரு ஈஸியான மெத்தடு பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லியோ இல்லை தோசை பேட்டரோ எடுத்து அதில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மைதா மாவு, ஒரு 200 கிராம் இட்லி பேட்டருக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி சேம் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்கனாலும் வந்து உங்கள் பணியாரம் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பணியாரத்தை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆயில் கடாயை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து அதே டைமில் சைடில் வந்து அந்த ஸ்வீட் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம நார்மல் மில்க் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கிறோம். அதிலே வந்து ஃப்ளேவருக்காக வந்து காடமம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். காடமம் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் ஆனோடனே பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணோம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் தான் எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு பியூர் ஒயிட்டில் வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது பாயில் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணால் கர்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பாயில் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் வந்து கோகோனட் மில்க் ஊற்றி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பணியாரம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிங்கரை வச்சு அந்த ஹோலை வந்து அடைச்சிருங்க. அதுக்கப்புறமா பணியாரத்தோட பேட்டர் வந்து ஊற்றிடுங்க. கரெக்டாக ஆயிலுக்கு மேலே வச்சு இந்த ஃபிங்கர் வந்து நீங்கள் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரம் வந்து கரெக்டாக வந்து ட்ராப் ஆகும் ஆயிலில். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து போட்டுகிட்டே இருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து டக்குன்னு பணியாரம் வந்து மேலே வரும். அப்படி இல்லைனா கீழே அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஸோ வந்து பர்ஃபெக்டான ஹீட்டில் வந்து போட்டிங்கன்னா நம்ம பணியாரம் வந்து சூப்பராக வரும். பணியாரத்தை போட்ட உடனே அதில் வந்து கரண்டியை வச்சு கிண்டாதீங்க. கிண்டும் போது என்ன ஆகுனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதை வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு மீடியமான ஹீட்டில் வந்து பொறுமையாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கிறிஸ்பியான பணியாரம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. பணியாரம் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கை வைக்கிற அளவுக்கு வந்து சூட்டில் தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து கோகோனட் மில்க்கையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளேவர்ட் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பணியாரம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மண்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து பணியாரம் எல்லாத்தையும் வந்து மில்கில் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ வந்து அந்த சாகி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் சாப்பிட போகிற டைமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து மில்க் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவு வந்து பணியாரம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் ஸ்லைசஸ் வந்து ஒரு கார்னிஷ்காக போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ஈஸியான செட்டிநாடு டெலிகசி வந்து நம்மளால் வந்து வீட்லேயே வந்து சுலபமாக வந்து செய்ய முடியும். நீங்கள் வந்து ஊற வச்சு மாவு அரைக்கலைன்னா கூட நம்ம இட்லி பேட்டர்லேயே நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வந்து மைதா மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லா செய்றீங்கப்பா.